பாத்தியா 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 போலீஸே 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 நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே சாம்பல் கழிவுகளை ஏற்றிச் செல்லும் கனரக லாரிகளின் தொடர் போக்குவரத்தால் சாலை குண்டும் குழியுமாகி குளம்போல் காட்சியளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாம்பல் கழிவு லாரிகளை மாற்றுப்பாதையில் இயக்க வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமப்புற பகுதிகளில் கிராமப்புற பகுதிகளில் செல்வதை அனுமதியோ செல்வதை அனுமதியோ தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து. போக்குவரத்து காவல்துறையே போக்குவரத்து காவல்துறையே போக்குவரத்து காவல்துறையே போக்குவரத்து காவல்துறையே கனரக வாகனங்கள் கனரக வாகனங்கள் கனரக வாகனங்கள் கனரக வாகனங்கள். சோழவரம் அடுத்த ஓரக்காடு கூட்டுச் சாலையில் சாம்பல் கழிவுகளை ஏற்றிச் செல்லும் கனரக லாரிகளின் போக்குவரத்தை தடுக்கக் கோரி இந்த போராட்டம் நடைபெற்றது. CPIM-L மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் ஒன்று திரண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மறியலில் ஈடுபட முயன்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்தனர். இதையடுத்து போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் மேற்கொண்டனர். கனரக லாரிகளின் தொடர் இயக்கத்தால் ஓரக்காடு கூட்டுச் சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதுடன் அப்பகுதியில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக குடியிருப்பு பகுதிகள் வழியாக அதிகளவில் கனரக வாகனங்கள் செல்வதால் பொதுமக்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். எனவே சாம்பல் கழிவுகளை ஏற்றிச் செல்லும் லாரிகளை குடியிருப்பு பகுதிகள் வழியாக இயக்காமல் உடனடியாக மாற்றுப்பாதையில் திருப்பிவிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கனரக வாகனங்கள் குறிப்பிட்ட சாலையில் செல்லாத வகையில் தடுப்புகள் அமைத்து சாம்பல் லாரிகளை மாற்றுப்பாதையில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதிகாரிகள் அளித்த உறுதியைத் தொடர்ந்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஆனால் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுவோம் என போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாலை பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கனரக வாகன போக்குவரத்துக்கு உரிய மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது.